சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. இப்போ ஆம்பளை வீட்டில் நான் வளரல மேம். ஒரு ஆம்பளை தான் இப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அதால எனக்கு நம்ம மாமா தானே என்ன நினைக்க போறாங்க, நான் அப்படி நினைச்சுன்னு அவங்க ஒரு மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப சொல்றதுனா அவர் சொல்லிக்கிற பொய்யோ மெய்யோ இன்னும் பின்னால இருக்குது. என்ன இருக்கு? வராங்க. ஆமா, நீ நல்லவன். நீ வந்து பயல்மன் மாதிரி எங்க தம்பி அடிக்கிறது. நான் சொல்றது கேளுங்க. பயல்மன் மாதிரி வந்துட்டு 3 பேர் அடிக்கிறாங்க. ஆகுற மாதிரி ஒரு பொண்ணை வச்சு வாழ்றதுக்கு அவனுக்கு. என்னோட நேம் சரோஜினி மேம். கோயம்பேடுல இருக்கேன். மாமாவோட பையனுக்கு தான் தாய் மாமா பையனுக்கு கொடுத்தாங்க. 2007 மேரேஜ் ஆச்சுங்க மேம். மேரேஜ் ஆனதுலேருந்தே ஒரே ப்ராப்ளம் தான் வீட்டில். தாலி கட்டிட்டு போயிட்டு ஒரு 10 நாள் இருக்கும். நீ வேலைக்கு போ, கூலி வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஒசூரில் பண்ணாங்க மேம் மேரேஜ். நானும் சரின்னு சொல்லிட்டு போனேன். வேலையும் செஞ்சு தான் இருந்தேன். வீட்டில் சாப்பாட்டும் சாப்பிட்டா திட்டுவாங்க. குளிக்கிறதுலேருந்து வீட்டில் பிரச்சனை தான் மேம். அதால் நானும் சரின்னு எனக்கு அப்பா கூட இல்லை. அதால் அம்மா வீட்டில் தனியாக இருந்ததால் இப்போ நான் அம்மா விட்டுட்டு போயிட்டேன். வீட்டுக்காரை விட்டு போனாக்கா ஏதாச்சும் தப்பாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2-2.5 மாதம் ஆயிருக்கும் மேம். அம்மா கூடயும் பேசுறதுக்கு எவ்வளோ இவங்க சரின்னு சொல்லிட்டு நானும் முடிஞ்ச அளவுக்கு இருந்திருக்கேன். திடீர்னு ஒரு டைம் வந்து மாமனார் வேற மாதிரி நடந்துட்டாரு. அதில் என் வீட்டுக்காரர்கிட்ட தான் சொன்னேன். அவரு நீ போய் சொல்ற, எங்கள் அப்பாவுக்கு எதுவும் தெரியாதுன்ட்டு என்னையே திட்டாங்க. பக்கத்து வீட்டில் யாரு கூடவும் பேசவும் கூடாது. அப்போ யாருக்கிட்டையும் பேசுனதும் கிடையாது. அம்மாவுக்கு மட்டும் பக்கத்தில் ஒரு சித்தியோட செல் வாங்கி தெரியாமல் ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி நான் இங்கே இல்லை, என்னை கூட்டிகிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து என் பையன் வந்து கன்சீவாக இருக்கேன் மேம். 2 மாதம் எனக்கு எதுவும் தெரியாது. அப்போ கூட நான் ஒரு வாரம் வீட்டில் சாப்பிடாம பட்னியாக இருந்தேன். மாமியாருக்கு தெரியும் இல்லை இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு என்னை சாப்பிடுறீன்னு கூட ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை. தம்பி மட்டும் வர சொல்லி நான் தம்பி கூட கிளம்பி வந்துட்டேன் மேம். 8 நாள் ஆச்சு நான் குளிச்சு அந்த அழுகு துணியோட கிளம்பி வந்தேன். கிளம்பி வேலூர்ல இருக்கிற இன்னொரு மாமா வீட்டில் தான் வந்து இருந்த உடனே இவங்களாம் சேர்ந்து குழந்தை வேணாம், இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, நீ ஏன் எதுவுமே சொல்லலைன்னு சொன்னாங்க. இல்லை நான் சொல்றதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. ஃபோனும் கிடையாது, லெட்டரும் எதுவுமே வாங்க முடியாது மேடம். வில்லேஜ் அது. இப்போ நான் கூலி வேலைக்கு போனால் கூட பின்னாடியே போய் காசு வாங்கிட்டு வந்துடுவாங்க இவங்களே. எனக்குன்னு 1 ரூபா கூட கையில் இல்லை. அதால சொல்லிட்டு இருந்ததுக்கு அப்புறம் 1 மாதம் இருந்தேன் மாமா வீட்லேயே. வீட்டுக்காருக்கு தெரியாம தான் நான் வந்துட்டேன். மாமா நீ என்னை இட்டு போய் விட்டு வந்துரு, சொல்லு அவங்க கிட்ட. இன்னதுக்கு இல்லை இவ்வளோ தானே போனா, இவ்வளே வரட்டும், நாங்கள் ஏன் கூப்பிடணும்னு சொல்லிட்டாங்க மேம். சரிம்மா, இப்போ ஒரு விஷயம் சொல்ல. உன் கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா? தம்பி இருக்காங்க மேம். சரி, அப்பா இல்லை சொன்னீங்கல்ல?
அப்பா அம்மா வந்து வேலைக்கு போறாங்க. அம்மா விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கினாருங்க மேம். அதாவது வெளியே எங்கன்னா மேரேஜ் பண்ணா என்ன சொல்லுவாங்கன்னு அண்ணா பையனுக்கே கொடுத்துட்டாங்க அம்மா. கேட்டாங்க, கேட்ட உடனே கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே. வேலூருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு கூட்டிட்டு போய் விட்டாங்க மேம். என் மாமனார் இந்த மாதிரி நடந்துக்கினாங்க தப்பான்னுட்டு வேலூர்ல இருக்கிற மாமா ஒய்ஃப்க்கு தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். எங்க அம்மா கிட்ட கூட சொல்லலைங்க மேம். சொன்னதுக்கு அவங்க என் ரெண்டாவது மாமா கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டுல தான் நான் வளர்ந்தேன். அவங்க வந்து திட்டி இந்த மாதிரி நம்ம பொண்ணு மாதிரி தானடா, நம்ம வீட்டுல தானடா வந்துச்சுன்னு அவங்களுக்குள்ள ஏதோ பேசி விட்டுட்டு வந்தாங்க மேம். விட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் சமைச்சா சாப்பிட்றது கிடையாது, விஷம் வச்சிடறேன்னு சொல்லிட்டு என்னை ஒதுக்கி விட்டுட்டு இவங்க மட்டும் தனியா ஆக்கி சாப்பிட்டுட்டு என்ன சொல்றது அந்த வீட்டுல எனக்கு நரகத்தை விட கேவலமா நடத்தின்னு இருந்தாங்க. யாரு வீட்டுல உங்க பெரிய மாமா? உங்க மாமனார் மாமனார்? வீட்டுல இருந்தேன்னா டிவில இருந்து எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு போயிடுவாங்க மேம். வீட்டுல இருக்க முடியாது. பிளான் பண்ணி பண்ணாங்களா அவனுக்கு கெட்ட பேர் வரணும்னு? அவங்க என்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கினாங்க மேம். அதை தான் சொன்னேன் என் வீட்டுக்காரர்கிட்ட. 2-3 டைம் நடந்திருக்காங்க. எனக்கு ஜென்ஸு இப்போ ஆம்பளை வீட்டுல நான் வளரல மேம். ஒரு ஆம்பளை தான் இப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அதால எனக்கு நம்ம மாமா தானே என்ன நினைக்க போறாங்க, நான் அப்படி நினைச்சுன்னு இருந்தா அவங்க ஒரு மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து சொன்னாக்கா நான் தான் அவங்கள போய் இழுத்தேன்னு சொல்லிட்டு மாமியார் கதை கட்டிட்டாங்க. சரி அப்படியே கூட நீங்க வச்சுங்க, என்னையும் என் வீட்டுக்காரையும் தனியா வச்சிருங்க, என் மேலேயே எல்லா தப்பு இருக்கட்டும். நான் எல்லாரும் எதிர்க்கும் சொன்னேன் மேம். நான் தானே இழுத்தேன்றீங்க, நான் ஒத்துக்கிறேன், என்னை தனியா விட்டுருங்க, உங்க வீட்டுல நான் இல்லை. 1 ரூபாய் சம்பாதிச்சாலும் எனக்கு எப்படி குடும்பம் நடத்தணும்னு தெரியும், 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் எப்படி குடும்பம் நடத்தணும்னு தெரியும், நான் என்னமோ பண்ணிக்கிறேன், நானும் கூலி வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு நின்று அழுதும். எனக்கு போட்ட நகையும் எல்லாம் பெரிய நாத்தனார் வீட்டை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க மேம். எதுவுமே இல்லை என்கிட்ட. அதுக்கப்புறம் கேட்டு அம்மா வந்து காலில் விழுந்தாங்க. இன்னும் நகை கேட்கறியா, பணம் கேட்கறியா, நான் வேலை செஞ்சு கூட கொடுக்குறேன்டா, என் பொண்ணு நல்லா பாத்துக்கன்னிட்டு. எதுக்குமே செட் ஆகலைங்க மேம். 4 மாசம் இருந்தேன். உன் குழந்தை பிறந்ததா? சரி, உன் மாமனார் இப்படி நடந்துகிட்டாருன்னு இப்போவாது உன் புருஷன் நம்புறாரா? இப்ப கூட எங்க அப்பா பேச்சு கேட்டா என் கூட இருக்கட்டும் தான் மேடம் சொல்றாங்க. சரி, அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுமா? அதுக்கப்புறம் அம்மா கூட வந்துட்டேன் மேடம். வந்து நான் டெலிவரி ஆகும்போது சிசேரியன்னு சொல்லிட்டாங்க. போன் பண்ணி கூப்பிட்டாக்கா அவ சாவட்டும், அவ இருக்கிறத விட என்ன இருக்குதுன்னு மாமியார் வச்சுட்டு இருக்காங்க போன். யாரை கூப்பிடுறதுன்னே தெரியல. வேலை செய்யற வீட்டு அவங்க எல்லாம் பேசி இந்த பொண்ணுக்கு வீட்டுக்காரர் இல்லைன்னு சொல்லி பெரிய டாக்டர் எல்லாம் வந்து ஆப்ரேஷன் பண்றதுக்கு எல்லாம் ஒத்துக்குன்னு அம்மாவும் பெரியம்மா தான் சைன் பண்ணி குழந்தை பிறந்துச்சு மேம். 7ஆம் மாசம் சொல்லிட்டுன்னு போய் விட்றேன்னு சொன்னாங்க. நான் தாலி கட்டி எங்க அம்மா கிட்டே கொடுத்துட்டேன். என் பையனையாச்சும் நான் பாத்துக்கிறேன், என்னை விட்டுருங்க, நான் வரவே மாட்டேன்னுட்டு. இல்லை என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு, நீயாச்சும் நல்லா ரெடின்னு கூட்டிட்டு போனாங்க மேம். குழந்தைய போட்டுட்டு நடுவாசல்ல 2 நாள் உட்காந்துன்னு வந்தோம். யாருமே குழந்தை கிட்ட வந்து பார்க்கவே இல்லைங்க மேடம். அப்புறம் வேலூர்ல இருக்கிற மாமா நம்ம போயிடலாம், இங்க இருக்க வேணாம், இவங்க இப்பயே குழந்தைய பார்க்கலையே, நாளைக்கு இன்னும் தனியா விட்டு போனா என்ன பண்ணுவாங்கன்னு கூட கூப்பிட்டு நினைச்சாங்க மேடம். அப்ப அந்த பிள்ளை அவனுக்கு என் பிள்ளைக்கு பிறகல, எனக்கு பிறகலன்னு அப்பா மாமனார் என் வீட்டுக்காரர் சேர்ந்து சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன கோவம்னா யாருன்னு அந்த நேரம் சொல்லிட்டோம். நீ உன் பிள்ளை இல்லைன்னு சொல்லும் போது எனக்கு எப்படி மேடம் இருக்கும் அந்த நிமிஷம். நான் எதுவுமே பேசுறேன். இவனுக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டால விடு, நான் தான் தப்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு குழந்தை கூட்டிட்டு வந்துட்டேன் மேடம். எங்க அம்மா மட்டும் நடு வாசல்ல நின்றுட்டு என் பொண்ணு இங்க தானே விட்டு இருந்தேன். 6 மாசம் இங்கதான் இருந்தா. குழந்தை வாங்கிட்டு இந்த ஊருக்கு வந்தா. அவங்க கூட போனா நீங்களே சொல்லுங்க, நான் கூட விட்டு போயிடுறேன்னு ஒரு மாதிரி கேட்டு நின்ட்டாங்க. நான் அவங்க எல்லாம் திட்டுறாங்க போயிட்டா வீட்டுக்காரன். அப்போ கூட நான் தெரியாம சொல்லிட்டுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க மேடம். குழந்தைய தூக்கின்னு நாங்க வந்துட்டோம். சாயந்தரம் 5 மணிக்கு நாங்க கிளம்புறோம். 6:30 மணிக்கு மச்சனும் பெரியப்பா பையன் சொல்லிட்டு இன்னொரு அண்ணா வந்தாங்க. அவங்க எனக்கு பெரியப்பா பையனே தெரியாதப்ப 2 பேரு என் வீட்டுக்காரர் திட்டி கூப்பிட்டுன்னு வந்துருக்காங்க மேடம். பாதி நைட்ல வந்து வேலூருக்கு வந்தாங்க எங்க வீட்டுக்கு. நான் குழந்தைய கூட்டிட்டு முன்னாடி போயிட்டு இவங்க பின்னாடி வந்தாங்க. வந்து பேசி கூப்பிட்டுட்டு வந்தாங்க மேடம். அந்த 7ஆவது மாசம் குழந்தைக்கு 7ஆம் மாசம் வந்த உடனே 10ஆவது மாசம் குழந்தைக்கு தோஷம் மாதிரி வந்துருச்சு மேடம். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா நல்லாதான் இருக்கான்னுட்டாங்க. குழந்தைக்கு லூஸ் மோஷன், வாந்தி, ஜுரம், அப்புறம் பாலே குடிக்க மாட்டேன் மேடம். இப்படி உட்கார வச்சா அப்படியே விழுந்துருவான். எனக்கு ஆப்ரேஷன் வேற. எனக்கு உடம்புல சுத்தமா ஒண்ணுமே கிடையாது. நான் குழந்தைய பாக்குறதா என்ன பாக்குறதா மேடம் சொல்லிட்டு அழுதுருங்க. தயவு செஞ்சு எனக்கு 10 ரூபாய்னாச்சும் கொடுங்க, நான் பஸ்ல போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாச்சும் பாக்குறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போற வாயில வரவே இல்லைங்க மேடம். இதுகிட்ட கேட்டா கூட்டிட்டு போறேன்னு வேலைக்கு போயிட்டாங்க. மாமனார் கிட்ட கேட்டா நான் ஏன் இட்டு வரணும்னு அவங்க போயிட்டான். போய் உங்க வீட்டுக்காரங்கிட்ட கேளுன்னு.
மச்சனு வேலைக்கு போயிட்டாங்க. போய் அந்த அண்ணா கிட்ட சொல்லி அவங்க போன் பண்ணி மச்சனு மாமனார் தான் தப்பா நடந்துகிட்டாருல, எப்படி நீ அவர்கிட்ட பேசின? வீட்டுல வேற யார் மேடம் இருக்கா? இவங்க 2 பேர் தானே மேடம் இருக்காங்க. போயிட்டு கேட்டா கூட நான் போய் உங்க வீட்டுக்காரனுக்கு இல்லை நாயா இட்டுன்னு போனேன் அப்படியேதான் மேடம் சொன்னாங்க. மச்சன் இருந்துட்டு நான் வரேன், குழந்தை நல்லாயிட்டானா? குழந்தைக்கு இப்படி இருக்குன்னு நீ சொல்றது தானே, நான் வரேன் ரெடி ஆக சொல்லுன்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்காங்க. எனக்கு போன் மட்டும்தான். என்ன வயசு உன் குழந்தைக்கு? 7 வருஷம் ஆகுது மேடம். எனக்கு மேரேஜ் ஆகி 8வது வருஷம் நடந்துட்டு இருக்கு. இப்ப என்ன ப்ராப்ளம் உனக்கு? அங்கதான் வாழ்ந்துட்டு இருந்தியா? அங்கதான் மேடம், இவ்வளவு இதுவும் அங்கதான். அவங்க இப்பதான் மேடம் போன வருஷம் பாட்டியோட பிரச்சனை இல்ல இங்க வந்தாங்க. உனக்கு ஒரு குழந்தை தானா? ஒரே ஒண்ணுதான். இப்படியே ஓட்டிட்டானே 8 வருஷம். அம்மா கூட வந்துட்டேன் மேடம். அதுக்கப்புறம் அப்படியா? 12 குழந்தைக்கு கரெக்டா 1 வருஷம் முடிய போகுது மேடம். குழந்தைய அம்மா வீட்டுல கூட்டிட்டா சொன்னாங்க, அனுப்புறியா கேட்டா அனுப்பல. எனக்கு அங்க ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு மேடம். இது யாருங்க? நிர்மலா. ஏன் இவ்வளவு அழறா? தெரியல. விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணின்னு வந்தீங்க மகனுக்கு? ஆமாங்க. அவளை எப்படி வச்சிருந்தீங்க? நல்லா வச்சிருந்தீங்களா? பொண்ணு மாதிரி வச்சிருந்தீங்களா? பொண்ணு மாதிரி வச்சுருந்தீங்க. இந்த அத்தை பொண்ணு அக்கா பொண்ணு கட்டாலும் சொன்னீங்க. எங்கள் பையனுக்கு அத்தை பொண்ணு வானா வேறு பொண்ணு கட்டலான்னு. எங்கள் தம்பி என்ன பண்ணோம், அவள் வளர்த்த பொண்ணு பையன் எங்கள் தம்பி இவள் தான் வளர்த்துது. எங்கள் தம்பிக்காரன் அவனே வளர்த்துது. நாம் சொன்ன மாதிரி கேட்குறா கட்டிங்கா. அதெல்லாம் இருக்கட்டும். பொண்ணா வந்துட்டா வீட்டுக்கு, உங்களுக்கு மக மாதிரி. அவளை மகளா நடத்திக்கிட்டீங்களா? நான் நிச்சயமா? நிஜமா. ஷுவர். அப்படியாம்மா? பக்கத்து வீட்டுல கூட நான் கூப்பிட்டு காமிச்சிருக்கேன் மேடம். நீங்க அந்த ஊர்ல போயிட்டு நான் எப்படி இருந்தேன்னு வந்து என்கிட்ட என்ன சொல்லுங்க. குற்றச்சாட்டு? எத்தனை சரி சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டோம் நம்ம நம்பணுமே. நீங்க இது விஷயம் என்ன செஞ்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். நாங்க நம்பலாம் நம்பாம இருக்கலாம். ஆனா நீங்க எப்படி அந்த பொண்ணை நடத்திக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. இல்லைங்க, அது மேல தப்பா நான் நினைக்கல. இப்ப அந்த பொண்ணுகிட்ட நீ கேளுமா. இல்லைங்க மேடம், இப்ப நான் தப்பா நடந்துக்கணும்னு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அதுக்குள்ள அவங்க வாயில எப்படி மேடம் வருது தப்பா நடந்துக்கலன்னு சொல்லிட்டு? ஊர்ல அத்தனை பேர் எதிர்க்கும் ஒத்துக்குனாங்களே அன்னைக்கு. சரி, என்கிட்ட கேட்காதீங்க. நீங்க 2 பேரும் யார் இதுல உண்மை சொல்றீங்கன்னு கொஞ்சம் பேசிக்கங்க. நான் உண்மைதான் சொல்றேங்க. என்கிட்ட பேசாதீங்க, அவள்கிட்ட கேளுங்க. ஊர்ல எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இன்னத்துக்கு பஞ்சாயத்து வச்சுங்க. எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஊர்ல பஞ்சாயத்து ஆச்சு, தோரிபல்ல பஞ்சாயத்து ஆச்சு, அங்க பேசுங்க. அத்துமோகத்துல பஞ்சாயத்து. ஊர்ல நடு வாசல்ல நின்னு அந்த இறங்குற இடத்துல நின்னு இன்னத்த பஞ்சாயத்து. அத்துமோகத்துல வந்து சேர்மன் சூலகிரி சேர்மன் அவர்கிட்ட பஞ்சாயத்து ஆச்சு. நீ சொன்ன ஒரு குற்றச்சாட்டு வச்சல, அது இவர் செஞ்சாரா இல்லையா? நீ போய் சொல்றியா இல்ல அவர் போய் சொல்றாரா? சத்தியமா செஞ்சாங்க மேடம். என்னன்னு நீ கிளியரா சொல்லு, அவர்கிட்ட கேளு. இப்ப இது பாருமா, நீ உண்மை சொல்றியனா அது அவர் வாயில இருந்து வரணும். ஃபர்ஸ்ட் நான் உனக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம், என் பையன் 3 மாசம் வயிற்றுல. நாங்க வாரமா பட்டுன்னு இருக்கும்போது என்னை எப்படி வந்து எழுப்புனீங்க? அடுப்பாண்ட செவுத்து வர நான் பட்டுன்னு எழுப்புலுங்க. கை தொட்டு சரோஜினி இடத்துல தொட்டி அவள்தானே கண்டி மிச்சதும் கை தொட்டல. இது உண்மையான கதை. தொட்டி எழுப்புனீங்கன்னு நான் கேட்டேன். கை தொட்டு அடுத்தது வாமா, அடுத்தது வா. நான் குளிச்சிட்டு இருக்கேன் மேடம், சாவி கேக்குறேன்னு சொல்லிட்டு வந்து எட்டி பார்த்துட்டு அந்த பூமி அடுத்தது வாமா. தப்பு தப்பு. எட்டி பார்த்து அப்பயே கேட்டுட்டு இருந்தா நம்ம விட்டுட்டு இருப்ப தெரியாமட்டாங்கன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு அவ்வளவு தூரம் போயிட்டு இன்னமா சாவி எங்கம்மா வச்சேன்னு கேட்டாங்க. அடுத்தது எனக்கு சிக்கன் குனியா ஃபீவர் வந்துருச்சுங்க மேடம். என்னால குழந்தைக்கு பால் கூட இருக்க முடியாது. என் வீட்டுக்கார தூக்கி மடியில போட சொல்லிட்டு பசங்களை கூப்பிட்டு பால் கொடுத்துட்டு கீழே எடுத்து போடுவேன். அந்த பொசிஷன்ல இருந்தேன். அன்னைக்கு சண்டே, நீ வீட்டுல இருக்காதரா இங்க போடான்னு சொல்லி என் வீட்டுக்கார வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டுல யாருமே தாயில எடுத்துன்னு வந்து நான் தேய்க்கிறேன்னு பக்கத்துல வராங்க மேடம். தட்டி விட்டுட்டு நான் வெளியே ஓடுனேன். போதுமா, இதுக்கு மேல நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். இத பாருங்க, வீட்டுக்குள்ள வெளியில பாலியல் கொடுமைகள் நடக்கிறது பெண்களுக்கு, ஆனா வீட்டுக்குள்ள நடக்கிறது அதை விட பெரிய கொடுமை. அப்பா ஸ்தானத்துல இருக்கிற மாமனார் இப்படி பேச, இந்த பொண்ணு பொய் சொல்றான்னா இப்படி அவரை உட்கார வச்சுட்டு அவ இப்படி இந்த வார்த்தையை பேசி இருக்க மாட்டா. புள்ளி விவரத்தோட சொல்றா. வீட்டுக்குள்ள நடக்கிறது பாலியல் கொடுமை அதை விட பயங்கரமானது. மேடம் ஆனந்த் வேலை செய்யல கூட மாட்டேங்க, எனக்கு பேச கூட சாமி கூட சத்தியம் பண்றேங்க. சத்தியம் பண்ணாதீங்க, இந்த பொண்ணுக்கு பதில் சொல்லுங்க. நான் தண்ணி ஊத்தி வந்து கோயில நின்னு சத்தியம் பண்றேன். நான் வச்சுங்கிறது ஒரே ஒரு பையன், ஆனா நீ 4 பேர் வச்சுங்கிற. ஒருத்தருக்கு இல்லைன்னா கூட ஒருத்தருக்கு என் பாவம் வந்து சேரும், சத்தியமா சேரும் மேடம்.
அது என் வீட்டுக்காரருக்கே பாதி வந்து இடிக்குது, இப்போதைக்கு இடிக்குது. அவன் குடும்பம் மட்டும்தான் கெட்டு போச்சு. நானும் என் பையன் அனாதை மட்டும் ஒரு இடத்துல இருக்கிறோம், அவன் ஒரு இடத்த குப்பை கொட்டின்னு இருக்கான். கல்யாணம் இத்தனை வருஷம் ஆகி உன் பொண்டாட்டிக்கு என்னடா செஞ்சேன்னு கேளுங்க மேடம், என் புள்ளிக்கு என்ன செஞ்சாங்கன்னு கேளுங்க மேடம். நான் இதை பண்ணிட்டேன்னு சொல்லுங்க. ஏன் இந்த பொண்ணு உங்க மேல இப்படி ஒரு பழிய போடுறா? இப்படிதான். ஏன் பழிய போடுறா? என்ன பழி போடுறோம் எனக்கு தெரியாது. கேளுங்க. என்ன பழி போடுறோம் எனக்கு தெரியாது. எதுக்காக இப்படி பழி போடுறா கேளுங்க. எது என்ன பழி போடுறான் எனக்கு என்ன ஒண்ணு தெரியாது மேடம். நான் காலையில போனா ராத்திரிக்கு வர்றோம். இது பாருங்க, அவ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறா. ஆமா. நீங்க இல்லன்னு சொல்றீங்க. எதுக்காக இந்த பொண்ண ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும்? என்ன சொல்றது, நகைலாம் நம்ம கிட்ட இருந்துச்சுங்க. நல்லா கேட்டுங்க, அவன் நகை நம்ம பெட்டில் தான் வைக்கும், பீகம் போட்டு வச்சிருப்போம். அந்த நகை கொடுக்காததுக்கு எல்லா பிரச்சனைகளும் சொல்லிக்கிட்டா. அது அவன் நகை தானே மேடம், இப்போதைக்கு லாஸ்ட் குத்தும் இல்லையா? அந்த நகை கொடுக்க அவன் நகை. ஆமாங்க. சரிங்களா? அது நீங்க பெட்டிக்குள்ள வைக்கிறதே தப்பு. நான் வைக்கல, அது வச்சுதான். சரி, இப்ப பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. அந்த பொண்ணுட்ட தப்பான முறையில நடந்துகிட்டுக்கு என்னன்னு அவ சொல்றா. சொல்லட்டும். ஏன் போய் சொன்னா போய் சொல்லுவா. நான் எதுக்கு போய் சொல்லணும்? அவ போய் சொல்லுது. அப்ப கேளுங்க. சரி, போய் சொல்லு இல்லையா? போய் சொல்லறாளா கேளுங்க. எங்க தம்பி அடிச்சுக்கிட்டு இருங்க. அதெல்லாம் வேறங்க. அதெல்லாம் முதல்ல இத கிளியர் பண்ணிட்டு அது அடுத்தது போகும். நான் தயவு செய்து நான் செய்யலங்க தப்பு. அது உண்மையான கதை. ஏன் போய் சொல்றாங்க? அப்படி விடக்கூடாது. இல்ல ஒரு பொண்ணு தப்பு சொன்னா அப்படி விட நான் ஒப்ப மாட்டேன். நான் வரேன் மேடம். மேடம் இவங்க பேசிட்டாங்க, முடிஞ்சிச்சு. நான் வீட்டுக்கு வரேன், உங்களுக்கு நான் சாப்பாடு போடுறேன். போதுமா மாமா? நான் ஒரு நாள் கேட்டிருக்கேன் கேளுங்க. சாப்பாடு, குழம்பு, உப்பு, தண்ணி, சுடுதண்ணி. என்கிட்ட நீ பேசக்கூடாது. உனக்கு நான் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது என் தலையை எடுத்துன்னு செஞ்சு வச்சுட்டு போய் உக்காந்துப்பேன் மேடம். சாப்பிட்டு அந்த இடத்து விட்டு போனதுக்கு அப்புறம் தான் நான் அதெல்லாம் எடுத்துன்னு போய் வைப்பேன். மருமகன்ற இடத்துல நான் இருக்கேன். என் கடமை நான் செய்யறேனா இல்லையா? இன்னொரு நாள் நான் பேசவே மாட்டேன்றேன்னு சொல்லிட்டு போய் ஊர்ல எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணாங்க. அதை கேட்டாக்கா சொல்லல. அவ ஒரு பொய் சொல்றான்னா அந்த பொய்யை ஏன் அவ சொல்லணும்? அவள்கிட்ட கேளுங்க. பொய் சொல்ற இதாங்க நகை சமாச்சாரம் தாங்க பொய் சொன்னது. சாதாரணமான பொய், சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க அவ சொன்னது. அவ சொன்ன குற்றச்சாட்டு வந்து சாதாரணமா சரி போனா போகுதுன்னு விட முடியறது விஷயம் கிடையாது. எத்தனையோ பொய் இருக்குது, அப்புறம் சொல்றோம். இருங்க. இப்ப சொல்றதுனா அவ சொல்லிக்கிற பொய்யோ மெய்யோ இன்னும் பின்னால இருக்குது. என்ன இருக்கு? வர்றாங்க, எங்க தம்பி வர்றான், எங்க பையன் வர்றான், அதெல்லாம் இருக்கு. அவ பொய் சொல்லிக்கிறத இப்ப சொல்ற இல்லையா? நீ ஒப்புறீங்க. பொய் சொல்லல, மெய் தான் சொல்றான்னு ஒப்புனீங்க. நான் எங்க சொன்னேன்? இல்ல அவ சொல்றா. நீங்க தான் சொல்றீங்க. நான் உண்மையா சொல்லிக்கிட்டு வர்றேன். இத பாருங்க, ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சுங்க. அவ உண்மையை சொல்றா, நீங்க பொய் சொல்றீங்கன்னு நான் சொல்லல. அவ ஒரு விஷயத்த சொல்றா, நீங்க அதை மறுக்கிறீங்களா ஏத்துக்கிறீங்களா? நான் அவ பொய் சொன்னதை நான் ஏத்துக்கிறது இல்லைங்க. ஏத்துக்கிறது இல்ல. அப்ப கேளுங்க. ஏத்துக்கலங்க. அப்ப கேளுங்க, ஏன் பொய் சொல்றா? பொய் சொல்லிக்கிறதுலாம் இருக்குது. இத முதல்ல கேளுங்க. எதுக்காக பொய் சொல்லணும்? மாமா இந்த வேலை தப்பு, நான் தான் சொன்னது தப்பு தான். அப்ப நீ ஏன் எடுத்துக்கல? அப்பா சொல்லிண்டா அடுத்த செகண்ட் கால்ல வந்து ஊந்துருப்பேன். பாத பூஜை பண்ண எனக்கு கால்ல வந்து ஒரு நிமிஷம் ஆகாது. பண்ண இல்லைங்க மேடம், நான் தப்பு பண்ணேன்னு வெச்சுங்க. நான் தூங்கும்போது கூட எனக்கு நான் சொன்னதெல்லாம் தப்பு. என்ன ஏத்துக்கன்னு சொல்லிட்டு பாத பூஜை பண்ணிக்கிறீங்க. உங்க மேல வந்து குறை சொன்ன அவசியம் இல்ல. நடு ரோட்ல நின்னு அழுது இருக்கேன். எங்க அப்பா ஏதாச்சும் உன்னை பண்ணாங்களா இல்ல எங்க அம்மா ஏதாச்சும் பண்ணாங்களா, ஏன் என்ன இப்படி பண்றீங்கன்னு சொல்லி அழுது இருக்கேன் மேடம். நீங்க உன் ஃபேமிலில சொன்னியம்மா? எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன். தம்பி வந்து அவனுக்கு அப்ப சின்னதா இருப்பான் மேடம். கேட்டதுக்கு நீ அவன்டா இங்க வந்து அதிகமா பேச கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளினாங்க மேடம். அன்னைக்கு உடனே சொல்லிட்டியா? நடந்தோடனே வீட்டுக்காரருக்கு தான் மேடம் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் திருட்டுத்தனமா போன் பண்ணி என் தம்பி வர சொல்லி, அவன்கிட்ட சொல்ல முடியாது, சின்ன பையன் மேடம். அவன் வந்து பார்த்து பேசிட்டு இருந்தான். அவன் ஏதோ சொல்லிட்டாங்க இவங்க. நான் தண்ணி எடுக்க போயிட்டு இருந்தேன். என்ன மாமா இப்படி பேசுறீங்கன்னு அவன் கொஞ்சம் பேசுவேன். அவனை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளி பேக்கை தூக்கி வெளியே போட்டாங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் கல்யாணம் பண்ணும்போதே யாரும் தேவை கிடையாது, நீ வந்து 10 பேரை கூட்டா போதும் அப்படின்னு சொல்லும்போதே டவுட். நான் அம்மா கிட்ட சொன்ன தர வேண்டாம், உங்களுக்கு பொண்ணே தர வேண்டாம். என்ன வயசு இருந்திருக்கும் பாப்போம்? எனக்கு 8 இயர்ஸ் பேக் மேடம். இப்போ 22 ஆகுது. அப்ப 14 வயசு இருந்திருக்கும். விவரம் தெரியும். ஆமா மேடம். உங்க அக்காட்ட இவர் தப்பா நடந்துக்கிட்டாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியும் மேடம். அப்பயே போய் அடிக்க போனது இவங்க சொன்னாங்க. அப்பயே போய் கேட்டதுக்கு அப்போ ஃபுல்லா இவன் வரவே இல்லை மேடம். அங்க அவன் எல்லாம் பேசக்கூடாதுப்பா. இல்ல மேடம், இவங்க நடந்துக்கிறத பொறுத்து தான் ஒருத்தர் மரியாதை கேட்டு வாங்க கூடாது. அதாவது அவங்க அவங்களுக்கு தர வேண்டிய முறையில. இல்ல தம்பி, உங்க அக்காட்ட தகாத முறையில நடந்துக்கிட்டாருன்னு தெரியுமா? தெரியும். யாரு சொன்னாங்க உங்ககிட்ட? இவங்களே போன் பண்ணி சொல்லி, இங்க இருந்து நாங்க போனது வந்து எப்படியும் 100-150 வாட்டி இவனுக்காக போயிருக்கோம் மேடம். இவங்க எப்படியாவது நல்லா இருந்தா போதுன்னு சொல்றதுக்காகவே இவங்ககிட்ட போயிருக்கோம். இவனுக்கு தரும்போதே நான் வேணான்னு சொன்னேன். இவன் மூஞ்செல்லாம்
நீ வந்து உட்காரு. அவங்க பாவம் அவங்க அனுப்பி வச்சுப்பாங்க. நீ போ. நீ பாரு. அவன் பண்ணி வயசானவர்லப்பா. படுத்திருந்த பொண்ணை போயிட்டு ஒருத்தன் அடுத்தவனோட பொண்ணை இடுப்பை தொட்டு தூக்குற அளவுக்கு இவனுக்கு என்ன மேடம் வயசாச்சு பாருங்க. செய்யலாமா அந்த மாதிரி? இவன் செஞ்சுக்கிட்ட காமிக்கிற பின்னால கைய வச்சு ஒரு பொம்பளை கை வச்சு ஆட்டலாம். செஞ்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் காமிக்கிறது வர்றாங்க. சின்ன புள்ளட்ட என்னங்க பேசுறீங்க? இல்லைங்க, இவன் செஞ்சுக்கிட்டு காமிக்கிறதுங்க. இவன் வர்றாங்க. எங்க தம்பி வரட்டும், இன்னொரு பையன் வரட்டும். இவன் செஞ்சுக்கிட்டு நித்ரா போட்டு நீ ஒரு ரெவடி தம்மா, மெட்ராஸ் ரெவடி இங்க வச்சுக்கோ, அங்க போட்டுருவோம். கெட்ட வார்த்தை எல்லாம் பேசாத, சாவாச்சு போறேன்னு சொல்லி ப்ளீஸ். கெட்ட வார்த்தை பேசாத தம்பி. போய் அலைஞ்சி எங்க அக்காவை வாழணுன்றதுக்காக தான் இவ்வளவும் பண்ணோம். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க ஒரு மாசம் என்ன பாத்துட்டு இருந்தாங்க மேடம். வர சொன்னா இவங்க வரது வேலூர் வரைக்கும் பேசிட்டு போயிடுறாங்க போல. நான் போய் கூப்பிட்டு அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அவங்க கிட்ட சொல்லி பாசமா இருப்பாராமா? என்கிட்ட ஒரு நாள் பேசுவாங்க மேடம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியாது. அதுக்கப்புறம் என்கிட்ட பேசவே மாட்டாங்க. ஊர்ல கேட்டு பாருங்க, நானும் அவங்களும் ரோட்ல ஒன்னா நடந்து போயிருக்குமா, என் குழந்தைய ஒரு நாள் தூக்கின்னு போயிருக்காங்களான்னு சொல்லி. ஒரே பையன் அவங்க வீட்டுக்காரர்? பொண்ணு பொம்பளை பசங்க? பொண்ணுங்க 2 பேரு மேடம், பையன் 2 பேரு. மச்சனர் இருக்காங்க. அவர் எப்படி? அவங்க வந்து என்கிட்ட பழிச்சுன்னு கேட்டுருவாங்க. நம்ம அத்தை பொண்ணு தானே. நான் திருப்பி கேட்பேன், உங்க அம்மா பண்ணது நியாயமா, உங்க அப்பா பண்ணது நியாயமா? தப்பா எல்லாம் நடந்துக்க மாட்டாரு அவர், நல்ல பையன். அதுக்கும் சேர்த்து பேசிட்டாங்க மேடம். அவன் கேட்டான், என்னப்பா அந்த பொண்ணு கிட்ட, என்ன விட 5 வருஷம் நல்ல பையன் தானே அவரு. அவர் கல்யாணம் ஆயிட்டா? கல்யாணமும் இவங்களுக்கு தெரியாம பண்ணிட்டு வந்துட்டு இவங்களை வீட்டு விட்டு வெளியே போக சொல்லி அவங்களுக்கு இன்னும் பெருசு மேடம். அவங்க அந்த வீட்டுலதான் இருக்காங்க. அந்த பொண்ணுட்டு இவர் எப்படி இருப்பாரு? ஒன்னா இல்லைங்க மேடம். இவங்க வந்து பேசி இவங்களை வெளியே போக சொல்லி வீட்டுக்கு இவ்வளவு அமௌண்ட் பேசி செட்டில்மெண்ட் பண்ணிட்டு அவங்க மட்டும் வெளியே போயிட்டாங்களா? இவங்க தூரமா, நான் வாடகை இருந்த இடத்துல இவங்க தனியா போன மாதிரி வந்துருந்துச்சு. அது எப்படி மச்சின வீட்டுல பெத்தவங்களை வெளியே அனுப்புவாரு? இவங்க சரியில்லைன்னு அப்பயே சொல்லிட்டு இல்ல மேடம். சொன்னதுக்கு கேட்டதுக்கு தான் உனக்கு அவளுக்கு என்னடா தொடர்பு, நீ எப்படி கேட்கலான்னு கேட்டாங்க. அப்ப நான் மச்சனன்னு கேட்பேன். உங்க மச்சனன் மனைவியும் வந்து உங்க அண்ணியும் வந்து இங்க அப்படின்னு தெரியல மேடம். மேரேஜ் ஆனப்போ தனித்தனியா தான் இருந்தாங்க. சரி, உன் நாத்தனார் 2 பேரும் எங்க இருக்காங்க? ஒருத்தவங்க ஆந்திரால இருக்காங்க, ஒருத்தவங்க கிருஷ்ணகிரி மேடம். அவங்க எப்படி? சின்ன நாத்தனார் வந்து பேசுவாங்க மேடம் ஓவரா. அவங்க சித்தப்பா கிட்ட சொன்னேன், உங்க ஒய்ஃப் கிட்ட உங்க அப்பா நந்துக்குனா நீ சும்மா இருப்பியா சித்தப்பா? என் வீட்டுக்கார கிட்ட சொல்லி எதுவுமே கேட்கல. இவங்க எனக்கு ஊருக்கு ஒரு ஆம்பளை எனக்கு கட்டி வச்சுங்கிறாங்க. நான் இந்த வீட்டை விட்டு கூலிக்கு போயிருக்கேன், இல்லன்னு சொல்ல. ஆனா வேற ஏதாச்சும் ஊருக்கு நான் அனாவசியமா எங்கன்னா போய் பாத்துருக்கீங்களான்னு கேட்டதுக்கு திட்டினாங்க. திட்டிட்டு எங்க சித்தி என்ன சொன்னாங்கன்னு தெரியலைங்க மேடம். அதுல இருந்து அந்த சித்தி அவ்வளவு பேசுறது கிடையாது. பெரிய சித்தி நல்லாதான் பேசிட்டு இருந்தாங்க. அப்பா வந்து இந்த மாதிரி ஒன்னா சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லி ஒரு பேசி சால்வ் பண்ணிட்டு போன உடனே போன் பண்ணி, நீதான் எங்க அப்பாவை நீ ரொம்ப பேசுற, ஆம்பளைங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க, எங்க அப்பாவை நீ ஏன் இப்படி பேசுற, எங்க அப்பா கீச்சு கொண்டு தாண்டே கூடாதுன்னாங்க. சித்தி, நான் உன்னை எங்க அம்மா ஸ்தானத்துல வச்சுதான் ஒண்ணு இது நடந்துச்சுன்னு உங்ககிட்ட நான் சொன்னேன். ஆனா எனக்கு நீங்க இவ்வளவு மரியாதை கொடுத்தீங்க, இதுக்கு மேல என் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க சித்தி, எனக்கு மரியாதையே இல்லைன்னு சொல்லிட்டு. 10th நான் மேரேஜ் பண்ணும்போது 10th வந்து டிபிஐல டைரக்டா எழுதணும் மேம். 2 போயிடுச்சு. அம்மா வந்து 8th நிறுத்திட்டாங்க. சண்டை போட்டு அப்பா 9th படிக்க வச்சாங்க. 10th டிபிஐல வேலை செய்யற வீட்டை கேட்டு படிச்சேன். 2 சப்ஜெக்ட் வேலை செஞ்சுட்டு இருந்தியா? 2 சப்ஜெக்ட் வந்து 7ஆம் தேதி எக்ஸாம், 5ஆம் தேதி கல்யாணம் பண்ணிடுவேன். நான் எழுதலைங்க மேம். இப்போ கரஸ்ல படிச்சு பிஏ ஹிஸ்டரி முடிச்சாச்சு. நான் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மேம். எனக்கு வந்து குழந்தை பாத்துக்க ஆள் இல்லைங்க மேம். இல்லைன்னா நான் ஏதாச்சும் ஆபீஸ் போயிடுவேன். அம்மா வீட்டு வேலைக்கு போறாங்க மேம். குழந்தை ஸ்கூல் அனுப்புறது பாத்துக்கிறதுக்கெல்லாம் யாரும் கிடையாது. எவ்வளவு வருஷம் ஆச்சு உங்க அம்மாவோட இருக்க? 8 வருஷம் ஆகுது மேம். இதுக்கு மேரேஜ் ஆகி அம்மா கூட தான் மேடம். உங்க வீட்டுல தான் இருக்காங்க. 6 மாசம். இப்ப எதுக்கு வந்திருக்கீங்கம்மா? எனக்கு டைவர்ஸ் தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க மேம். இப்ப பாட்டியோட பிரச்சனை போன வருஷம் நடந்தது மேம். என்னது? பாட்டி வந்து காசு ஏதோ எடுத்துச்சுன்னு பாட்டி கேட்டிருக்காங்க. பாட்டிக்கு 100 வயசு ஆக போகுது மேம். இவங்களோட அம்மா. ஓகே. எனக்கு எங்க அம்மாக்கு அம்மா, அவங்க வீட்டுலதான் நாங்க வளர்ந்தோம். பாட்டி வந்து கேட்டதுக்கு இப்போ கேட்டாங்க. 2வது மாமாவோட 2வது ஒய்ஃப் அவங்களுக்கு கேட்டிருக்காங்க. அந்த மாமி வந்து எடுத்தாங்களா என்னன்னு தெரியாது மேடம், நாங்க பாக்கல. வந்து பாட்டிய தொடப்பத்திலே நடுத்து தெருவுல உட்கார வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. பாட்டி 3 நாளா ஆளை காணும். இவங்களோட 3வது தம்பி, எனக்கு 3வது மாமனாரு, அவங்க போன் பண்ணி பாட்டியோட தம்பி கிட்ட சொல்லி இருக்காங்க, உங்க அக்காவை காணோம், எங்க போனானே தெரியல, 3 நாளா ஆளை காணும்னு சொல்லிட்டு யார் மாத்தி வந்துச்சுன்னு தெரியலங்க மேம். எனக்கு எங்க பெரியப்பா பண்ணாரு ஆவடியில இருந்து.
பஸ் ஸ்டாப்ல இருந்து இங்க இருந்து எல்லா இடமும் தேடுறோம். பாட்டி இல்லவே என்ன இருந்தாலும் வளர்த்தாங்க. எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இவங்களுக்கு அம்மா, அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பாட்டி. தேடி கிடைக்கவே இல்லைங்க மேம். 4 நாள் ஆயிடுச்சு. அப்புறம் எங்க பெரியப்பா யார் யாருக்கோ அவங்களுக்கு நிறைய பெரிய ரிலேஷன் எல்லாம் இருக்கு மேம். எங்களுக்கு யாரையும் சொந்தக்காரு பக்கத்தூர்ல ஒரு தாத்தா வீட்டுல இருக்குன்னு சொன்னாங்க. உடனே ஓடி போய் பாட்டி கூப்பிட்டுக்குன்னு என் பாட்டி இங்க வந்து உக்காந்துக்கிறேன்னு சொன்னா ஓன்னு அழுவுதுங்க மேம். கூப்பிட்டுன்னு போயிட்டு ஊர்ல எங்க அம்மா கேட்கறதுக்கு படி இறங்குறாங்க. அந்த மாமா செருப்பு எடுத்துன்னு எங்க அம்மாவை தலை மேல 10 அடி அடிக்கிறாங்க மேம். நானும் காட்டி அச்சேன், இல்லைன்னு சொல்ல. ஆனா இவன் வரவே இல்லை உள்ள. நான் தான் போனேன். போயிட்டு நானும் அடிச்சா அதுக்குள்ள ஒத்தர மாதிரி அடிச்சாங்களே அவங்க ஹஸ்பண்டா அவங்க வீட்டுக்காரு அடிச்சுட்டாங்க எங்க அம்மா. எங்க அம்மா என்ன தப்பு பண்ணாங்க, நீ ஏன்டா அடிக்கிறேன்னு நானும் காட்டி அச்சேன். அடிச்ச உடனே இவன் வந்து தடுத்து இழுத்துன்னு வந்துட்டான் வெளியே. அவர் என்ன பண்ண வளர்த்தது அவங்க தான் மேடம். அவங்க வீட்டுல தான் நான் வளர்ந்தது எல்லாமே. வேலூர்ல அவர்கிட்ட தான் போன உடனே எங்க அம்மாவை அடிக்கிறாரு. எங்க அம்மா இப்படியே தான் நிக்கிறாங்க. செருப்பத்தை அடிச்சுட்டே இருந்தாரு. என்னால கேட்க முடியும் தாங்க முடியல. நான் போய் தள்ளினேன். ஓடு இருந்தது மேடம். அது அவருக்கு ஷார்ட்டா இருக்கும். இப்படி போயிட்டு இப்படி மாட்டிட்டாரு. அப்புறமா பேலன்ஸ் கிடைக்கல. நான் அடிக்க போகும்போது வேட்டியா வந்துருச்சு. அப்புறமா எங்க அம்மா வேட்டியை பிடிச்சிட்டாங்க. அவ்வளவு அடியிலே எங்க அம்மா அண்ணன் மானத்தை காப்பாத்திங்குது. என்னங்க பண்றாங்க இவங்க? எங்க அம்மா எல்லாம் வச்சுக்கணும். ஊர்ல வந்து பிறந்ததே தப்பு. எங்க அம்மா இவங்க கூட எல்லாம் பிறந்ததே வேஸ்ட்டுங்க மேடம். அடுப்பு எல்லாம் செய்வாங்க. அந்த அடுப்பு எடுத்து அடிக்கலான்னு சொல்லிட்டு சரி இவன் வளர்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டுட்டு வெளியே வந்தா கத்தி எடுத்தான். ஓடி போயிட்டு கத்தி 2 கத்தி எடுத்து கையில எல்லாம் இவன் வந்து உள்ள வரவே இல்லைங்க மேடம். இவனு வெட்டுறேன் என்ன வெட்டுறா ஃபர்ஸ்ட் நான் தானே. உனக்கு சித்தி பெரியமா எல்லாம் இல்லையா? இன்னொரு பெரியம்மா வந்திருந்தாங்க மேடம். ஆவடியில இருக்கிற பெரியம்மா. அவங்க வந்து வெளியே நின்று இருந்தாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியல. கத்தி தூக்கின்னு வரும்போது தான் அந்த பெரியமாவே உள்ள ஓடி வந்தாங்க. எனக்கு மட்டும் 2 அத்தை கிழிச்சு ஒண்ணு தூக்கி காவால விழுந்துச்சு. பாட்டி எங்க இருக்காங்க? கூட்டிட்டு வந்திருக்கேன் மேடம். அதுக்கப்புறம் நான் திட்டேன். வாயில 100 வயசா? 100 வயசு ஆக போது. இவங்க அம்மா மேடம் என்ன மேடம் வயசு இருக்கும் நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. அந்த அம்மா மனசார தொடப்பத்துல அடிக்குது. ஒரு வீட்டுக்காரன் ஒரு பெத்த புள்ள பொண்டாட்டி அடக்க துப்பு இல்லை. ஒரு அம்மா இப்படி அடிக்கிறாரு. நானும் திட்டேன். இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு டைவர்ஸ் தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க மேம். சொந்தக்காரங்களை வச்சு ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணினே இருக்காங்க மேடம். எனக்கு டைவர்ஸ் பாட்டியை கூட்டு வந்தப்ப மேடம் நாங்க கூட்டு வந்து இங்க வச்சிருந்தோம். இவங்க வந்து இவனுங்களுக்கு யாருமே ஆம்பளே கிடையாது மேடம். இவனுங்க எல்லாமே வந்து தூது விட்டு இங்க ஒருத்தவங்க இருக்காங்க பெரியமா. அவங்களுக்கு எங்களுக்கு பஸ்ல இருந்தே ஆவறது இல்லைங்க மேம். நைட்டு 12 மணிக்கு 20 பேரை கூப்பிட்டாந்து இவனை அடிச்சு என்ன சித்தி பேர் என் நாத்தனாருங்க. ஏன் இவங்க எல்லாம் உங்களுக்கு எதிரா இருக்காங்க? இவன் வீட்டுல பொண்ணு கொடுத்ததுதான் நாங்க பண்ண தப்பே மேடம். இவனுக்கு பொண்ணை கொடுத்ததுதான் நாங்க செஞ்ச தப்பே. என்ன போய் மென்டல்னு சொல்லி பேருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்றாங்க என் வீட்டுக்காரு. அப்ப நான் மென்டல் நீட்டி என் கூட எப்படி மேடம் இவங்க குடும்பம் நடத்துறாங்க? எனக்கு அதான் புரியல. ஆமா இப்ப என்ன குழப்பம்? என்ன வந்து பொண்ணுங்க இவங்க கேட்கல மேடம். அதெல்லாம் முடிஞ்சு போச்சுமா. இப்ப என்ன பிரச்சனை? இப்ப உங்க பொண்ணுக்கு என்ன வேணும்? இப்ப இத்தனை வருஷமா நான் தான் வச்சுக்கிறேன். நான் வீட்டு வேலை பாக்குறேன். வீட்டு வேலை பார்த்துட்டு 2 குழந்தையும் விட்டுட்டு எங்க வீட்டுக்காரனுக்கு வேற கல்யாணம் பண்ணிக்கினாங்க. நான் மெட்ராஸ்ல வந்து 2த்தையும் நான் மட்டும்தான் வளர்க்குறேன். கொஞ்ச நாள் எங்க அம்மா வீட்டை இருந்தேன். எங்க அம்மா வீட்டுல இருந்து இங்க மெட்ராஸ் வந்து போய்க்கிறேன். ஏதோ இதுங்களை வளர்த்து ஒரு அண்ணன் ஆச்சு. நம்ம ஆம்பளை அப்படி விட்டானே நம்ம காலம்புற கொஞ்சம் தாங்குவாங்கன்னு அண்ணனுக்கு பொண்ணை கொடுத்தேன். என்னைக்கு கொடுத்ததுல இருந்து வண்டே பேசி இந்த பொண்ணை திட்டி நாசம் பண்ணி. ஒரு விஷயம் கேக்குறேன். இவர் வந்து அந்த பொண்ணுட்டு தப்பா நடந்துகிட்டாருன்னு சொல்றா, அது உண்மையா? அது சொல்லதுல இருந்து நாங்க ரொம்ப எல்லாம் பார்த்து. உங்க கூட பிறந்த அண்ணன் நீங்க போய் சொல்லக்கூடாது. நான் எல்லாம் கேட்டு மேடம். எப்ப சொன்னா உங்கள்கிட்ட? அவ சொல்லி என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாள்ல முன்ன சொன்னா. நான் என்ன சொன்னேன், தங்கச்சி பொண்ணுன்னு கூட சும்மா கை வச்சு கூட ஏய்ப்பி இருக்கலாம். ஆனா இவ உங்ககிட்ட சொன்னா, உங்ககிட்ட சொன்னா. நான் என்ன சொன்னேன், ஒரு அண்ணனும் தங்கச்சி பொண்ணு கூட கை வச்சு ஏய்ப்பி இருக்கலாம், அதெல்லாம் தப்ப எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி விட்டு திருப்பி எடுத்து விட்டு வந்தேன். மறுபடியும் அந்த மாதிரி நடந்துக்கிட்டாரா? திருப்பி என்ன பண்ணாங்க, 2 பேரும் அந்த பையனை இவங்களா கூட வாயவே விட மாட்டேன்றாங்க. இல்ல மறுபடியும் அவர் தப்பா நடந்துக்கிட்டாரா? அது எனக்கு தெரியாது மேடம். அதுக்கப்புறம் நீ உங்க அம்மா சொல்றதுக்கு நானும் விடவும் இல்ல. நான் பதிலுக்கு பதில் பேசுவேன் மேடம். குழந்தைக்கு நான் ரூம்ல பால் கொடுத்துட்டு இருப்பேன். கதவு இல்ல அந்த வீட்டுக்கு. எட்டி பாத்துன்னு இருப்பாங்க. நான் குழந்தைய சாக வச்சுட்டு வைங்க என்னத்தரா பாக்குறீங்க அப்படின்னா அவுத்து போட்டாடா ஆறான்னு கேட்பேன். சடுக்குன்னு திரும்பி இருக்காங்க. இல்லையா ஆமாவான்னு கேளுங்க. இப்ப நான் உள்ள பால் கொடுத்துங்கிறேன். இப்ப நான் பக்கத்துலயே ஒரு பொம்பளை பால் கொடுத்துட்டு இருந்தா நம்ம திரும்பி பாப்போமா பார்க்க மாட்டோமா மேம்? அது என்ன வேலை? எட்டி பாத்துட்டு இருப்பாங்க. என் குழந்தைய சாக வச்சு நான் திட்டி இருக்கேன். இந்த கெட்ட பேசிக்கலாம் வேணாங்க. கால் கேட்க மாட்டேன். உங்க சொந்த ஆமா நீ நல்லவன். நீ வந்து பயல்மன் மாதிரி எங்க தம்பி அடிக்கிறது வந்துக்கிற. பயல்மன் மாதிரி வந்துட்டு 3 பேர் அடிக்கிறது ஆகுற மாதிரி. ஒரு பொண்ணை வச்சு வாழ்றது உனக்கு
நீங்க இப்படி எல்லாம் மரியாதை இல்லாம பேசுறீங்க. மரியாதை இல்லாம பேசுறீங்க. இல்ல மேடம், தம்பி, அவ்வளவு நாங்க இங்க பண்ணிருக்காங்க. உட்கார்ந்திருக்கோம்ல. தம்பி வளர்த்தா இவ்வளவு அவன் மூணு பண்ணிருக்காங்க. பேரும் அதுக்கு இப்படி வளர்த்தா அது பேசலாமா? மரியாதை இல்லாத பேசுறான். இவ்வளவு பண்ணிருக்கானே, அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன். மேடம் அப்புறம் நாங்க நீங்க பண்ணிக்கிறேன். வெளிய சண்டை போடுறதுக்கும் இங்க சண்டை போடுறதுக்கு என்ன வெளிய வித்தியாசம்? சண்டை போட்டாதான் எல்லாருமே உங்க வீட்டுல கொடுக்குறாங்க இருக்கிற மேடம். காமிக்கிறேன் வெற்றி. டேய். கம்முனு இரு. நீ செஞ்சு வெற்றி, நான் சொல்றது ரிப்போர்ட் கேளு. கொஞ்ச நேரம் கம்முனு இரு. வாயில வருது வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணுப்பா. அனாவசியமா பேசுறீங்க இங்க வந்து. அம்மா நான் என்ன சொல்றேன் தெரியுமா, இவ வாழ்க்கை என்ன பண்ண போறாங்க அது சொல்லுமா. அதுக்கெல்லாம் முன்னாடிமா ம். கொடுமைப்படுத்துறது, மாமியார் கொடுமை, மாமனார் கொடுமை, அதெல்லாம் வேற. ஆனா இவங்க சொல்றது குற்றச்சாட்டு வேற. உங்க அண்ணன் அப்படி பண்ணியிருக்காரா இல்லையா? பண்ணியிருப்பாங்கன்னு அந்த கடவுள் தான் நம்ம சொல்லணும். இல்ல நீங்க உங்க பொண்ணை நம்புறீங்களா? என் பொண்ணு எந்த அளவுக்கு அந்த மாதிரி தப்புலாம் பண்ண மாட்டா, பொய்யும் சொல்ல மாட்டா, யாரையும் பேச மாட்டேன். அப்ப அவர் பண்ணியிருக்கலாம். ஆமா. தப்பு பண்ணிக்கலாம்னு சொன்னாக்கா தப்பு தான் அது. இப்ப உங்களுக்கு டைவர்ஸ் நான் பண்ண பண்ணல. அவ்வளவுதானே? அம்மா, எனக்கு டைவர்ஸ் அப்படி இருக்கு, இரு, இரு. இன்னைக்கு வராதவங்க இன்னைக்கு எனக்கு என்னைக்குமே அம்மா வேணாம். ஏதோ சொல்றாங்க. இத்தனை வருஷமா நான் வச்சுன்னு இருந்து இத்தனை வருஷமா என் பேர்ல பாத்தீங்கன்னா பையனா சொல்லுங்க, ஒரு 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 சொக்க ஒரு பலர் பால் ஊத்தி இருக்கிறாங்களான்னு கேளுங்க. நான் வளர்த்துருக்கேன். இதுங்க நீங்க ஒரு தங்கச்சி பொண்ணை கட்டி இவ்வளவு கொடுமை பண்ணிருக்கீங்க. நாலு தங்கச்சி மாதிரி வளர்த்துக்கிறேங்க மேடம். 4 தங்கச்சி மாதிரி 3 தம்பி மாதிரி வளர்த்துக்கிறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் துணி எடுத்து 7 பேர் நாங்க கொடுத்துருக்கோம். வளர்த்துக்கிறேங்க. நாங்க கஷ்டப்பட்டு பாய்ச்சோம். இப்ப மெர்மோ வந்து இப்ப தப்பு சொல்லிக்கிறான் என்கிட்ட. చెప్పేది ம்? என்னக்கா சொல்றது, நான் இது எங்க அப்பா இருந்துக்குன்னு எங்க சித்தப்பனும் எங்க அப்பனும் என்ன பண்ணாங்க, எனக்கு மானா அவங்க அம்மா வந்துட்டு இருந்தே புருஷன்கிட்ட வாழல, நான் மானான்னு சொன்னோம். எங்க அப்பனும் எங்க சித்தப்பன் கறந்துக்குன்னு இல்லை நான் வளர்த்தோம் நான் சின்ன அப்ப நான் வளர்த்தோம் என் பேச்சு கேளுன்னு எங்க சித்தப்பா சொன்னாரு. சரின்ட்டு இந்த பெரியவங்க வந்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நான் இது ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்க அப்பா இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாருன்னு இந்த பொண்ணு உங்கள்ட்ட சொன்னாரா? சொல்ல மேடம். கேளுமா. நான் உங்ககிட்ட சொல்லல. சொல்ல மேடம். அது என்ன பின்னாடி சொல்ல குளிக்கிற மேடம்? அந்த கண்ணு கல்லு மேல உட்கார்ந்து அவங்க கிட்ட சொல்ல. என்ன பண்ண நீ? அது என்ன சொல்லல. அப்புறம் எங்க வீட்டு பக்கத்துல சொக்கா பையன் ஒருத்தன் இருக்கிறான். இருங்க அவ கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. அங்க கல்லாண்டு உட்காந்து நான் உங்ககிட்ட வாய சொல்ல தந்து மேடம் பேசல. என்கிட்ட. சொல்லிட்டு அழுவட்டும் மேடம். இவ அழுவட்டும் கடகட்டும் எதுவுமே கண்டுக்க அவ்வளவுதான். கேளுங்கம்மா, நீங்க அழுவட்டும் பேசாம இருங்க, அவ சொல்லட்டும். அந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டேன்ட்டாங்க. அவங்க சொக்கப்பா பையன் சொல்றாங்க பாத்தீங்களா. 2வது பையன் போனா இன்னத்துக்குமா அழுவுறேன் கேட்டான். அவங்க கிட்ட என்ன சொல்ல முடியும்? இருங்கம்மா. என்னது மேடம்? ம். சொக்கா பையன் கிட்ட போய் போய் அங்கேயே மேடம் இருக்குது. எனக்கு வரதில்ல. அவங்க வந்துட்டு இந்த என்கிட்ட இதுக்கு போய் அவங்க அப்பன் கிட்ட போய் நான் சொல்லிட்டு இருக்கிறோம், உன் போய் இந்த மாதிரி பண்றான், உன் போய் என்னமா கண்ட்ரோல் பண்ணான்னு சொல்லி நான் நைட்டு போயிட்டு அவங்க அப்பனுக்கு சொல்லிட்டு வந்துருக்கிறோம். வர வாழ்க்கை அந்த பையன் வந்துட்டு இவ்வளோ கூப்பிட்டுக்கிறான், வா இங்க வா சரோஜினி வான்னு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, இந்த பொண்ணு தப்பா நடந்துக்கிட்டான்னு பழி போடுறீங்க? அதுக்கோசரமா அவன் அப்படியா? யாரு சொல்லி கொடுத்தாங்க அப்படி சொல்றதுக்கு? அவன் சொக்காப்பன் பையன் வந்துட்டு நான் அங்கே நின்றுட்டு இருக்கிறோம், அவங்க வீட்டால நின்றுட்டு இருக்கிறோம். தம்பி ஒரே ஒரு விஷயம்பா, இந்த பொண்ணு கிட்ட உங்க அப்பா தப்பா நடந்துக்கிட்டாங்கன்னு அவ உங்கள்ட்ட சொன்னாளா? சொல்லல மேடம். இதுதான் மேடம் ப்ராப்ளமே. இதுதான் எங்க அப்பா வீட்டு போட்டு தாண்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாங்க பாத்தீங்களா. அந்த அண்ணா வந்து நான் கடை தாண்ட உக்காந்துருக்கும் போது கேட்டு போனாங்க. நான் அந்த அண்ணா கிட்ட எதுவுமே சொல்லல. அழுதுன்னு அவங்க போன் பண்ணி திருப்பி கேக்குறாங்க, அவ அழுவிட்டு விடுடான்றாங்க. சரிம்மா, அப்ப நான் யாருக்கிட்ட சொல்ல முடியாது. அப்புறம் தான் எங்க அம்மா கிட்ட இது பேசுறேன். சொன்னதெல்லாம் பொய். இது யாரு? அவன் மண்டாட்டி தானே. ஒரு அப்பாங்கட்டியும் ஆத்தா கட்டியும் இவ வாழ்க்கை எப்படி ஆகும் சொல்லுவோம். இப்ப நான் பேசிட்டு இருக்காங்க மேடம். எப்ப பார்த்தாலும் இதேதான். இவனை வச்சுக்கிற அவனை வச்சுக்கிற பேச்சு குடும்பம் பண்ற பேச்சு இல்ல. ரொம்ப தொந்தரவு அத்திமாத்த போய் வச்சாங்க. அத்திமாத்த வச்சுட்டாக்கா அவன் வர்றது வெளியில உட்கார பிச்சுன்னு கம்முன்னு போறது. நான் 2 வாட்டி மேடம் அப்பேர் ரோட்ல நிக்க வச்சு செருப்பு கட்டி நடிச்சிருந்தீங்கன்னா எல்லாருக்குமே தனியா குடுத்தன வச்சாங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்து திருப்பி என்னாச்சு? தனி குடுத்தன வச்சு வைக்க வேண்டியது இவன் ஆத்தா அப்பங்கிட்டே இருக்க வேண்டியது. இவன் தனியா மேடம் அத்திமாத்த இருக்கிறோம். அத்திமாத்த போய் விளையாடு பண்ணுங்க. நீங்க அத்திமாத்த விளையாடு பண்ணுங்க. என்ன பண்ணிக்கிறேன் அத்திமாத்துல வந்து கேளுங்க. அவ்வளவு கேளுங்க, சாட்சிக்கிறாங்க என்னென்ன வேலை பண்ணிக்கிறேன் கேளுங்க. அங்க மெட்ராஸ் வீட்டு வேலை செஞ்சு நாங்க அங்க போய் தப்பு பண்ணுவோம்மா. பெருக்கிறானே அவனுக்கு கேளுங்க சொல்லுவான், கரெக்டா சொல்லுவான். நைட்ல யாரு அவங்க எல்லாம்? அது யாரோ எனக்கு தெரியாது. கம்ப்ளைண்ட் கொடுத்து தோரிப்பேர்ல ஒரு பிரசிடென்ட் வீட்லயே என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க மேடம். இவங்க வீட்டுக்கு அனுப்பவே இல்ல. நீங்க இரு, உன் நகை வரும், உன் சாமான் நல்லா வரும், உன்னை தனியா வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு விட்டாங்க. இங்க இருந்து நாங்க திங்கக்கிழமை போனோம். அடுத்த திங்கக்கிழமை வரைக்கும் 7 நாள் நான் அவங்க வீட்டுலதான் மேடம் இருந்தேன். அவங்களுக்கு கேளுங்க நான் எப்படி இருந்தேன்னுட்டு. 2வது தனியா வச்சு பால் காய்ச்சணும். திங்கக்கிழமை நைட்டு மட்டும் தான் இது அந்த வீட்டுல இருந்துச்சு. செவ்வாய்க்கிழமை ஆளே இல்லைங்க மேடம். தனியா உக்காந்து லைட்டு போட்டு குழந்தை வச்சு நான் தனியா உட்காந்துருந்தேன். புது இடம், புது வீடு,
தெலுங்கு அவ்வளோ வராது மேடம், பேசினாலும் அறிங்குறையுமா புரியும். உக்காந்து நின்றுட்டு மறுநாள் புதன்கிழமை காலைல பிரசிடென்ட் வீட்டுல போய் நின்று நான் எங்க பாட்டியாச்சும் கூட்டிட்டு வரேன், என்ன இந்த மாதிரி தனியா விட்டு போயிடுறாங்கன்னு சொன்னேன். இல்ல அவன் வேலைக்கு தான்மா போறான், நீ தப்பா சொல்லாதன்னு சொல்லி பாட்டிக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு பஸ்ஸுக்கு அவங்க காசு கொடுத்தாங்க மேடம். வந்து வேலூர்ல மாமா கிட்ட சொல்லிட்டு நான் இட்டும் போறேன் மாமா, நாங்க தனியா விட்டுறாங்கன்னு பேசிட்டு ஆயாவை கூட்டிட்டு வந்துட்டேன். பாட்டி வந்து இவங்க எத்தனை நாள் வீடு வந்திருக்காங்கன்னு கேளுங்க. அந்த பிரசிடென்ட் இவங்களுக்கு போன் பண்ணி அம்மா தானே புள்ள தானே நீ, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்கம்மா. இவங்க எல்லாம் ஒரு அண்டை ஒரு தம்பி எதுவுமே கொடுத்தமா நானு. உங்களுக்கு உங்க மனைவி மேல பாசமே இல்லையா? இருக்காக்கா போதும். அவங்க சொக்காப்பும் பையன் வந்துட்டு அவன் என்ன வர்றான் வீட்டாண்டிக்கு, நான் இங்க ஊர்ல இருந்தாக்கா வர்றான்னு சொல்லிட்டு என்னமோ சொல்றான்னு சொன்ன அத்திமாத்துக்கு இருந்தாக்கா அவன் என்னத்துக்கு வர்றான் வாங்கி வீட்டு வாசப்படி யார் பார்த்தா என்னைக்கு வந்தாங்கன்னு கேளுங்க மேடம். இல்ல இத பாருங்க, நீ அவங்க ஒரு பழி போடுறாங்கிறதுக்காக நீங்க இன்னொரு பழிய போட்டா நான் காதுல வாங்க மாட்டேங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நீங்க வந்து அவங்க மேல உங்களுக்கு பாசம் இருக்கா இல்லையா? பாசம் இருக்கு. என்ன பாசம் இது? என்ன பண்ணிக்கிறாங்க? பாசம் இருக்கு. வந்துட்டு இவன் வந்து அவங்க அடிச்சிட்டான், என்ன சொக்கா பையன் வந்து அடிச்சிட்டான். இவங்க அம்மா வந்தாலே என்ன தெரியுமா, அவங்க அம்மா எனக்கு சொல்றாங்க இது இதாண்டா இதான் கேள்வி சொல்லிக்கிறாமா சொல்லிக்கிறாமா எங்க அம்மா அந்த மாதிரி அவங்க மட்டும் பேசுறதே கிடையாது. இது இல்ல வண்ட வண்டியக்காரன் வாடா தம்பின் தான் கூட்டுமே கட்டி எங்க அம்மா அத வண்ட வண்டியா அக்கா என் கூட்டாடி வந்துட்டு என் கூட்டாடி வந்து எல்லாரும் கேளு, நீங்க விசார் பண்ணி பாருங்க. நீங்க அது மாதிரி கேளுக்குதா இது வரைக்கும் நம்ம எனக்கு மோந்திரம் போட்டு எனக்கு இது செய்யணும் போட்டு நம்ம கேட்டேன் என்ன பண்ணிட்ட வாய்க்கு வண்ட வண்டியா வருது வாய் கல்லு அதான் நகை. இப்ப என் பொண்ணு மேல 1000 ஆம்பியன் கட்டுறதை விட இது மானமாக்குதா உனக்கு? 1000 ஆம்பியன் கட்டுறீங்களே அதையும் கேட்டு மேடம் நான் அவங்க போயிரணும் சொல்லிட்டு உன் தாலி இப்படி அவுத்து வச்சா பின்னாடி நான் போயிரேன் சத்தியமா போயிரேன்னு சொல்லி நின்னுட்டேன். வந்தங்க இல்ல கம்முனு என்ன தம்பி என்ன கூப்பிடணும், என்ன தம்பி இது மாதிரி என்ன பிரச்சனை என்ன கேட்கணும் வந்துட்டு மேடம். அம்மா அதெல்லாம் ஆயிடுச்சு. இப்ப வந்தாப்புல ஒரு வருஷம் ஆயிருக்கு மாதிரி இந்த பாட்டி பிரச்சனை வந்து அடிதடி ஆரம்பிச்சாங்க மேடம். அடிச்சுட்டு போயிட்டாங்க. நான் கம்ப்ளைண்ட் தரேன்னு சொன்னேன். இவன் வந்துக்குன்னு வானா சரோ விடுன்ட்டு விட்டா. எனக்கு உனக்கு தானே அடி வந்துச்சு, நம்ம பாட்டியால தாங்கிக்கோன்னு விட்டுட்டோம். விட்டுற மறுநாளே அடுத்த மறுநாளே இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி வந்து டைவர்ஸ் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு வந்துருக்காங்க. மஞ்சா கவர் இங்க வச்சிருந்தா நான் சொன்னேன் இவங்க டைவர்ஸ் வாங்கறதுக்கு தாண்டா வெற்றி வந்திருக்காங்க, இவங்க வீட்டு உள்ள சேர்க்காதரான்னு. இல்ல இல்ல அவங்க புள்ளைய விட்டுட்டு போறேன்னு சொல்லி இருக்காங்க. நான் புள்ளைய எங்கேயே விட்டு போறேன்னா அதனாலதான் நான் நம்பினேன். டாக்குமெண்ட் வச்சிருக்கான்னு தெரிஞ்சிருந்தா அந்த வீட்டு வாசல்ல நம்பவே இல்லை. தெரியாது மேடம். நான் சொன்னேன் மேடம் என் குடும்பம் என் புள்ள என் பொண்டாட்டின்னாக்கா என் கூட வாழட்டும், இல்லையா இன்னையோட போட்டோம். நான் இத்தனை நாளா அவங்கள நம்பி வாழலன்னு சொல்லிட்டு சொன்னேன். சொன்னதுக்கு 2 அக்காக்காரிங்களை கூட கூப்பிட்டு வந்தாங்க. எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்காங்க, துளசி புஷ்பான்னிட்டு. வந்துட்டு தனியா கூட்டு போய் பேசுறாங்க. இவனுக்கும் உனக்கும் செட் ஆகாதுடி, நீ கையெழுத்து போட்டு குத்துரு. நானே பாரு என் வீட்டுக்கார சரியில்லை விட்டு நான் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ பண்ணிக்கிட்டு அவரோட வாழ ஆசைப்படுறீங்களா? இல்லைங்க மேடம் எனக்கு இது மேல இல்லைங்க மேடம். நான் எவ்வளவு தாங்கிட்டேன், எனக்கு போதும். இந்த மாதிரி எல்லாம் மேடம் இப்ப நீங்க கூட்டு போங்கன்னு சொல்றீங்கல்ல, நீங்க அவங்களோட வாழ ஆசைப்படுறீங்களா? சரி மேடம் நீங்க நீங்க வாழ ஆசைப்படுறீங்களா இல்லையா? அத வாயில வருது கூட்டு போறேன் மேடம். நீங்க அவங்களோட வாழ ஆசைப்படுறீங்களா இல்லையா? ஆசைப்படுறோம் மேடம். இப்ப நான் கூட்டு போறேன்க்கா நாளை காலை மணி வச்சுக்க மேஷனா யாரு பொறுப்பா இருக்கு? பொண்ணு அது என்ன பொண்ணுச்சானிக்கா அது இப்ப எமாத்த பண்ணிக்குது. இப்ப ஏதோ வந்து அவனை கூப்பிட்டு வந்து ஷர்ட்டெல்லாம் பொண்ணு செஞ்சுக்கிட்டு மறைச்சு வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு நிமிஷம் என்னது அந்த பொண்ணு போய் செஞ்சுக்கிறது நாங்க மறைச்சு வச்சுக்கிறோம். என்ன செஞ்சா செஞ்சு இருக்குது? என்னது ரிப்போர்ட் இருக்குது? என்னது இப்ப என்ன பண்ண போறீங்க? இது கொஞ்சம் கேட்டுங்க, அந்த ஒரு பேஸ் கேட்டுங்க. இல்ல வேண்டாங்க, என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணக்கா இப்ப அது என்ன சொந்த கேளுங்க மேடம். நீங்க சொல்லுங்க, ஒரு நிமிஷம் பேசாம இருமா மேடம். நான் கூட்டின்னு போறேன். இப்ப என்னன்னாக்கா நான் கூட்டின்னு போறேன் இல்லன்னா நான் கூட்டின்னு போறேன் பையனை கூட்டின்னு போறேன்னு கூட்டின்னு போனாக்கா நான் எப்படி சொல்றேன் அந்த மாதிரி கேட்கணும். இல்லாத நான் போறதே நானு 2 நாள் இந்த திரும்ப ஓட வந்துருது. அப்ப வெட்டிங்கள அவங்க கூப்பிட்டாக்கா வெட்டிங்கள நான் போறதுனாக்கா நான் என்ன செய்ய முடியும்? எப்படி சொன்னா கேட்கணும்னா நீங்க பாசமா வச்சுப்பீங்களா? நான் வச்சுக்கிறேன் மேடம். நானு நல்லா பாத்துப்பீங்களா? நல்லா பாத்துக்கிறேன் நான். இப்போ நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, நீங்க ஒன்னா வாழ ஆசைப்படுறீங்களா இல்லையா? அது கேளு மேடம். நான் சொல்லிட்டு இல்ல மேடம். நான் கூப்பிட்டு ஆசை இருக்கா? ஆசை இருக்கு. நான் எப்படி சொன்னா அந்த மாதிரி கேட்கணும். இல்ல நான் போறது நானு
அவங்க அம்மா இவங்க எப்படி சொல்றாங்கன்னு சொல்றேன் மேடம். வேற கல்யாணம் பண்றோம் வாழ் சொல்லிட்டு அவங்க மேல கூட்டிட்டு வந்துட்டாங்க இல்ல மேடம். நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு உங்க மனைவியோட பையனோட வாழறதுக்கு ஆசை இருக்கா? இருக்கு மேடம். சந்தோஷமா வச்சுப்பீங்களா? வச்சுக்கிறோம் மேடம். நீங்க சொல்றது மட்டும் இல்ல, அவளுக்கு பிடிக்கிற மாதிரியும் வச்சுக்கணும் நீங்க. சரி மேடம். 2 பேரும் ஒத்து போவீங்களா? சரி மேடம். நான் என்ன தெரியுமா மேம் சொல்றேன், எனக்கு நீ டைவர்ஸ் குடுத்துரு, இன்னைக்கே கூட நீ கோர்ட்டுக்கு வா சைன் பண்ண சொல்லி நான் பண்ணி கொடுத்துறேன். ஒன்னா வாழறதுக்கு விருப்பப்படலைன்னா தயவு செஞ்சு சுமூகமா அது பேசி முடிவு பண்ணி பிரிஞ்சிடுங்க. தேவையில்லாம இழுத்து அடிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கும் நிம்மதியா வாழ முடியாது, அவங்களுக்கும் நிம்மதியா வாழ முடியாது. சரோஜா அதை பாருப்பா, உனக்கு கோவம் ரொம்ப ஜாஸ்தியா வருது, ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி பேசுற. நீ சொல்ல வர்றது ஒண்ணு, உன் மனசுல நல்ல விஷயங்கள் இருக்கு, ஆனா நீ பண்ணறது விஷயங்கள் அது தப்பா படுது. பாக்குறதுவங்களுக்கு ஏன் இந்த பொண்ணு இப்படி மரியாதை இல்லாம நடந்துக்கிறதுங்க மாதிரி இருக்கு. நீ வெகுளித்தனமா பேசுற, எனக்கு புரியுறதுமா அது. நான் உன்னை பார்க்கும்போது எனக்கு புரியுறது. உனக்கு ஏன் அவ்வளவு ரோஷம் வருதுன்னு நீ அவ்வளவு கரெக்டா இருக்க. அவ்வளவு படிப்பு வந்து இருங்கம்மா அதனால. ஆனா நீ பேசுறது முறை தப்பா இருக்கு, நீ நடந்துக்கிறது விதம் தப்பா இருக்கு. அதனால உனக்கு விருப்பம் இல்லைன்னா காமா இருந்தா வேணாம் மேடம். எங்க சொந்தக்காரங்க கூட்டிட்டு வந்து ஒரு மாதிரி சண்டை போடுறாங்க மேடம். இன்னைக்கு அடிச்சுறாங்க, நாங்க யாருக்கிட்ட மேடம் போய் சொல்ல முடியும்? சரி, சட்டப்படி என்ன பண்ணமோ அதை பண்ணிடுங்க. நீங்க இன்னும் ஒன்னா வாழறதுக்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு சண்டை போட்டுட்டீங்க. அந்த அளவுக்கு கொண்டு போய் நின்னாச்சு இது. அதுவும் சொந்தம் அக்கா தங்கச்சி அண்ணா பசங்க பாருங்க. ஒரு எப்படி இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் இருக்கு? அண்ணனும் தங்கச்சியும். நீங்க கிளம்பிடுங்க. சட்டப்படி என்ன பண்ணமோ பண்ணிடுங்க. சரிங்களா? கிளம்பு. இவங்க 2 பேரும் வெவ்வேறு குடும்பத்துல இருந்து வந்தவங்களா இருந்தா ஓகே, நம்ம சொல்லி ஏதாவது பேசி நம்ம இன்டர்ஃபியர் பண்ணி ஏதாவது பண்ணலாம். ஆனா அவங்க அண்ணன், இவங்க தங்கச்சி, அண்ணனோட பையனுக்கு கொடுத்துருக்காங்க பொண்ணை. அப்படி இருந்தும், இவ்வளோ சொந்த பந்தம் இருந்தும் இவங்கள்ட்ட பேசி சரி பண்ணி இவங்களை ஒன்னா வாழ வைக்க முடியல. அப்போ அங்க இன்னும் தீவிரமான ஒரு பிரச்சனை இருக்குங்க. இதுக்கு மேல பேசினாங்கன்னா ஒருத்தர் அசிங்கப்படுத்தி இவங்க அவங்க மேல பழிய போடுறது, அவங்க அந்த பொண்ணோட கேரக்டரை சொல்றது, அந்த அம்மாவோட கேரக்டரை சொல்றது, இப்படியே தான் போயிட்டு இருக்கு. இதுல எண்டே கிடையாது. அதனால வேற வழி இல்லாம தான் சரி, நீங்க ஒன்னா வாழ விருப்பப்படலைன்னா டிவோர்ஸ்க்கான பேப்பர்ஸ் சப்மிட் பண்ணுங்கன்னு சொன்னோம். நமக்கு என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணை கைட் பண்ண முடியும். அவன் மன அழுத்தத்துல இருக்கா, ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கா. அந்த பையன் ரொம்ப வெகுளியா தான் இருக்காரு. அவர்கிட்ட பிரச்சனையே இல்லை. ஆனா அப்பா கிட்ட தான் சிக்கல் இருக்கு. அந்த அப்பா அது நம்ம சொல்லவும் முடியாது. அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ ஆனா ஸ்ட்ராங்கா இல்லை அந்த பையன். என் பொண்டாட்டி என் குழந்தை நான் பார்த்துப்பேன், நான் வாழட்டும்மா, நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு தைரியமா அவரால் சொல்ல முடியறது இல்லை. முத்தி போச்சு. இதுக்கு மேல நம்ம பேசி சரி பண்ணறதா அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இல்லை, அந்த ஒரு சூழ்நிலையே இல்லை. நம்மளால என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேல வேர்ஸ் ஆகாம, ஒருத்தருக்கு மன அழுத்தம் வராம இதோட விட்டு அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறது தான் நல்லது. அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. அதை தான் சொல்லி அனுப்பியிருக்கோம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.